திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு விளக்கல்ல 1000 விளக்குகள் ஒளிரப்போகிறது. மு.க. ஸ்டாலினை அலறவிட்ட ஜி.ஆர். சுவாமிநாதன். வைரலாகும் வீடியோவால் பரபரக்கும் திமுக. இம்பீச்மென்ட் நோட்டீஸ் கொடுத்த 120 எம்பிகளுக்கு கொடுத்த பதிலடி. வணக்கம் நண்பர்களே. திமுகவை பொறுத்தவரை தாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் தங்களை மீறி இங்கு எந்த ஒரு சம்பவமும் நடக்கக்கூடாது, அப்படி யாராவது நடத்தினால் அவர்களை விடக்கூடாது என்கிற எண்ணத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய அரசின் பிரதிநிதியான ஆளுநர் ரவியை இவர் விமர்சிக்கும் போது அவரும் திமுகவின் செயல்பாட்டை விமர்சனம் செய்தால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்னை விமர்சனம் செய்வதா, இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று பதில் கொடுப்பார். என்னவோ தமிழ்நாட்டில் உள்ள 100% மக்களும் இவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கியது போன்று பேசுவார். 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்து தனக்கு கிடைத்த வெற்றி இது என்று ஒருபோதும் அவர் நினைப்பதில்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தனக்கு ஆதரவாக இருப்பது போலவே பேசுவார். இப்போது கூட திமுக தனித்து போட்டியிட்டால் ஆர்கே நகரை போன்று திமுகவின் டெபாசிட்டே காலியாகிவிடும் என்றாலும் கெத்தாக பேசுவதை மட்டும் குறைத்து கொள்ள மாட்டார். அதிலும் பாஜக தமிழ்நாட்டுக்குள் வருகிறது என்பதால் ஏற்பட்ட ஆதங்கத்தில் தற்போது இந்துக்களையும் பகைத்து கொண்டார் மு.க. ஸ்டாலின். கிறிஸ்தவ முஸ்லிம் என்கிற சிறுபான்மையினர் மட்டுமே தன் பக்கம் இருந்தால் போதும் என்று ஒரு அரசியல் கணக்கு போடுகிறார். இந்துக்களை சாதி ரீதியாக பிரித்து கொள்ளலாம் என்று இன்னொரு கணக்கும் போடுகிறார். அதோடு தனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்துக்களின் நம்பிக்கையில் விளையாடுகிறார். குறிப்பாக திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் இவர் செய்த அரசியலை தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டார்கள். அந்த மலையில் உள்ள தர்காவுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதற்காக எக்காரணம் கொண்டும் தீபத்தூணில் தீபமேற்ற விடமாட்டேன் என்று தடுத்து நிறுத்தினார். இதனால் மு.க. ஸ்டாலினை இஸ்லாமியர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் இந்துக்களும் பகிரங்கமாக எச்சரித்து வருகிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் எந்த திமுக காரர்களும் ஓட்டு கேட்டு எங்கள் வீட்டு பக்கம் வந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை மணி அடித்து வருகிறார்கள். இதனால் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாய் இஸ்லாமியர்களை நம்பி இந்துக்களின் ஓட்டுகளை இழந்துவிட்டார் மு.க. ஸ்டாலின். குறிப்பாக தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதி கொடுத்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சிகளும் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். என்றாலும் அவர் அசரவில்லை. சட்டப்படி இந்த விவகாரத்தில் என்ன தீர்ப்பு சொல்ல வேண்டுமோ அதை தான் சொல்லி இருக்கிறேன். அதனால் இதுபோன்ற விமர்சனங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன். நீதிமன்றம் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறதோ அந்த வேலையை சரியாக செய்கிறேன் என்று தனது நிலைப்பாட்டில் இப்போது வரை உறுதியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற ஒரு விழாவில் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் தீபத்தூணை போலவே ஒரு தீபத்தூணை உருவாக்கி அதில் ஜி.ஆர். சுவாமிநாதனை தீபமேற்ற வைத்தார்கள். அப்போது அந்த தீபத்தூணை சர்வே கல் என்று திமுகவினர் மடைமாற்றியதை சுட்டிக்காட்டி, இது தீபத்தூண் தானே, சர்வே கல் இல்லையே என்று ஒரு கேள்வி எழுப்பி திமுகவை அதரவிட்டுள்ளார் ஜி.ஆர். சுவாமிநாதன். அதோடு எனக்கு இன்னும் 4.5 ஆண்டுகள் பதவி காலம் உள்ளது, அதற்குள் என் பதவியை பறித்துவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஆனால் அப்படி யாரும் என் பதவியை பறித்துவிட முடியாது என்று திமுகவுக்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் ஜி.ஆர். சுவாமிநாதன். அப்படி அவர் தீபத்தூணில் தீபம் ஏற்றிய வீடியோ மற்றும் அவர் பேசிய வீடியோவும் சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக இந்த வீடியோவை பாஜக ஐடி விங் திமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு கொண்டு சேர்த்து வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உதயநிதி அமைச்சர்கள் ரகுபதி, சேகர் பாபு, ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக புள்ளிகளின் கவனத்திற்கு இந்த வீடியோவை கொண்டு சென்று பலத்த அதிர்ச்சி கொடுத்துள்ளது. அதோடு அந்த வீடியோவை பார்த்த திமுகவினரோ, எங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சொன்னபடியே தீபத்தூணில் தீபமேற்ற விடாமல் செய்துவிட்டார். நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன போதும் அதை தடுத்து நிறுத்திவிட்டார். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் நீதிபதிகளாக இருந்தும் உங்கள் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த விடாமல் நாங்கள் தடுத்து நிறுத்திய போதும் உங்களால் என்ன செய்ய முடிந்தது என்று கிண்டலாக பதில் கொடுத்து வருகிறார்கள். அதற்கு பாஜகவினரோ, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்ன அதே தீர்ப்பை தற்போது 2 அமர்வு நீதிபதிகளும் கூறியுள்ளார்கள். அதனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும். அதோடு இது சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் திமுக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போனாலும் இதேதான் நடக்கும். அதனால் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பு கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். இதற்கெல்லாம் மேலாக தீபத்தூணில் தீபம் ஏற்ற தடை போட்டதற்காக தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இந்துக்களும் மு.க. ஸ்டாலினை புறக்கணிக்கப் போகிறார்கள். இதனால் அடுத்து உங்கள் ஆட்சியை காலியாக போகிறது. அதனால் ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்போதும் நீதிபதியாகத்தான் இருப்பார். 120 எம்பிகளை தயார் செய்த அவரது பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் நோட்டீஸ் கொடுத்தீர்கள். அதை அவர் தூக்கி கடாசி விட்டார்.
அதையடுத்து ஏதாவது உங்களால் செய்ய முடிந்ததா? அதனால் GR சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நிறைவேற்றப்படும். அதிலும் இந்து முன்னணி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் கார்த்திகை தீபம் அன்று திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதோடு மலை முழுக்க அன்றைய தினம் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அதனால் ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு தடை போட்ட MK ஸ்டாலினுக்கு எதிராக அடுத்தபடியாக இதே திருப்பரங்குன்றம் மலையில் ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்பட உள்ளன. அதை MK ஸ்டாலினும் பார்க்கத்தான் போகிறார். குறிப்பாக MK ஸ்டாலினை போன்று சட்டத்தை மதிக்காதவர்களாக இருந்தால் மோடியும் அமித்ஷாவும் எப்போதோ தீபத்தூணில் தீபம் ஏற்றுமாறு உத்தரவு போட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள். அதனால்தான் இந்த விவகாரத்தில் தாமதம் செய்தார்கள். என்றாலும் தற்போது தீபத்தூண் விவகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று விட்டதால் அடுத்து சகல மரியாதையோடு முருக பக்தர்களின் விருப்பத்தை திருப்பரங்குன்ற தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படுவதோடு மலை முழுக்க ஆயிரக்கணக்கான தீபம் ஏற்றுவார்கள். அதை MK ஸ்டாலினும் திமுகவினரும் கண்டிப்பாக பார்த்து கதறுவார்கள் என்று பாஜகவினரும் இந்து முன்னணியினரும் திமுகவிற்கு சரியான பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. தனக்காகவே குரல் கொடுக்காதவர் விஜய். இவரா தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுப்பார்? பாஜக நிர்வாகி நடிகை கஸ்தூரி கடும் தாக்கு. நடிகர் விஜய் மேடைகளில் பேசும்போது முன்கூட்டியே ஸ்கிரிப்ட் எழுதி மனப்பாடம் செய்துவிட்டு வந்து கோர்வையாக பேசுகிறார். அதேபோல் தனது நிர்வாகிகளை வைத்து அவ்வப்போது அறிக்கைகளை வெளியிடுகிறார். ஆனால் இப்போது வரை மீடியாக்களை அவர் சந்திக்கவே இல்லை. அப்போது தமிழக அரசியல் குறித்து மீடியாக்கள் கேள்வி கேட்டால் அவருக்கு பதில் கொடுக்கவே தெரியாது. அதனால்தான் விஜயகாந்தை போன்று தானும் மீடியாக்களிடம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக மீடியா பக்கமே வராமல் எஸ்கேப் ஆகி வருகிறார். இந்த நேரத்தில் இப்போது வரை அவர் நடித்துள்ள ஜனநாயகன் படம் வெளியே வர முடியாமல் தடுமாறி கொண்டு வருகிறது. ஆனால் அதற்கு எதிராக அவர் குரல் கொடுக்கவே இல்லை. இந்த நிலையில் பாஜக நிர்வாகியான நடிகை கஸ்தூரி விஜயின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் கூறுகையில், விஜயை பொறுத்தவரை தனது கட்சியின் மாநாடுகளில் நன்றாக பேசுகிறார். அதற்கு முன்பு அதற்கு தேவையான ஸ்கிரிப்ட் எழுதி வாங்கி சினிமாவில் முன்கூட்டியே டயலாகை மனப்பாடம் செய்து நடிப்பது போன்று மாநாடுகளிலும் பேசுகிறார். ஆனால் அதன் பிறகு அவர் வாயை திறப்பதில்லை. குறிப்பாக நேற்று முன்தினம் திமுக மட்டுமின்றி அதிமுகவையும் விமர்சித்தார். பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்னவர் நேற்று மறைமுகமாக ஊழல் கட்சி என்று பேசியிருக்கிறார். அதே சமயம் எந்த ஒரு தவறோ அல்லது ஊழலோ என் கண் முன்னே நடந்தால் அதை தட்டி கேட்காமல் விட்டு விடுவேனா என்று ஆவேசமாக பேசுகிறார். ஆனால் இப்போது வரை தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் விரோத செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு கூட அவர் குரல் கொடுத்ததில்லை. ஏசி அறையில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டு அரசியலை கலக்கி எடுத்து விடலாம் என்று கனவு காண்கிறார். தான் நடித்துள்ள ஜனநாயகன் படமே பிரச்சனையில் கிடக்கிறது. அது குறித்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. இப்படி தனக்காகவே குரல் கொடுக்காத இவரா தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க போகிறார் என்று விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார் கஸ்தூரி.